இல்ல இப்ப நீ முன்ன எழுத்து சொன்னல இது எவ்வளோ 20 இது 40 இது 50 ரூபா வச்சுட்டு இந்த இது என்ன கார்டு சொன்னா பூரா உள்ள விட்டு மிஷினா என்னது அது இது ஃபோன் பண்றது இதா ஃபோன் பண்றதா இது என்ன போட்டாலே என்ன போட்டா விட்டா காட்சி எடுக்க முடியும் இந்த போன் இது என்ன பொம்பளை வேற மேல டான்ஸ் ஆடிட்டு நம்ம அது சும்மா ஒரு அழகா இவன் நம்பி மாமங்காரன் வந்துக்கிறான் ஊருக்கு கை விட மாட்டாரு கம்முனு மாம கை விட கைய உள்ள பறிச்ச விட்டாரு இதுக்குள்ள என்ன கை விடல பறிச்ச விட்டு இது என்ன இங்க இந்த காட்டு இதா ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறாங்க பாரு அட இதா சொன்ன ஏடிஎம் அது ஏடிஎம் கார்டா அது ஏடிஎம் கார்டா இல்லையா இது இல்லையா ஏடிஎம் கார்டு இல்லையா ஏடிஎம் கார்டு இல்லப்பா அப்புறம் என்ன கார்டு இது இது ஏடிஎம் கார்டு தான் நம்ம கொடுத்தலைவா அப்ப பணம் இருக்கு பணம் நம்பர் விட்டா தானே இருக்கும் நம்பர் இல்லையாம இது போட்டா பணம் வருமா என்ன இப்படி விட்டா பணம் வருமா இல்ல விட்டா இப்படிங்கிறாரு எப்படி இது என்ன பண்ணதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னமோ பண்ணுங்க சரி இப்ப நான் என்னன்னா மாமனை வந்து பொங்கலுக்கு அழைச்சிட்டு வந்துட்டான் சரி ஓகேவா நான் அவன் வந்து வேலையை விட்டு நான் இப்பதான் கூட்டிட்டு வரேன் சரி கூட்டிட்டு வந்துட்டு நான் என்ன கேட்டேன் சரி பரிசடியா ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம் அப்படின்னு போய் 2 பிரியாணி கட்டிட்டு நாளைக்கு 2 கோழி பிடிச்சிட்டு வந்தேன் அது 2 நாளைக்கு கூட வறுத்துக்கலாம் சரி அப்படின்னு நாளைக்கு வறுக்க முடியாது ஏன் நாளைக்கு பட்டி பொங்கல் மாட்டு பொங்கல் அட மாடு அட இப்போ நீட்டா நீ இப்ப சொன்னதான் எனக்கு ரொம்ப இதாகுது நாளைக்கு கரிநாள் நினைச்சுட்டாப்பா நாளைக்கு தான் கரிநாள் நாளைக்கு தான் அந்த பட்டி பொங்கல் மாட்டு பொங்கல் அட நாளைக்கெல்லாம் கழிச்சு அப்ப இப்ப போனா மாடெல்லாம் கழுவி விட்டுப்பாங்க ஏன்னா இப்ப காலையில தான் கழுவுவாங்க இல்ல நம்மளது உருப்படி நிறைய இருக்குது அதனால இப்ப எல்லாம் கழுவுனா தான் காலையில இருப்பாங்க ஆமா இப்ப இந்த காய்ச்சி வச்சு நான் என்ன பண்றது அந்த காய்ச்சியும் ஒண்ணும் பண்ண முடியாது இந்த காலையில என்ன பாரு என்ன நம்பர் எழுதலையாதா பாரு 9 என்ன படிப்பியாலாம் குறைய படிப்பேன் படி ஏதோ ஒண்ணு தெரிஞ்சு சொல்லு நீ சொல்லு இன்னைக்கு அவனை பேசிக்கிறேன் பூரா பாசியோட இந்த மேல நம்பரா கீழே நம்பர் எதோ தெரிஞ்சான்னு சொல்லு தாத்தா அவனை பேசிக்கிறேன் ஏப்பா 24 அட 24 24 53 84 ஆனா அது 94 தாத்தா இது 80 இல்ல அது 9 தாத்தா பஸ்ட் நல்லா வேற அது 9 94 13 51 50 படிப்புலாம் பாரு நாங்களாம் இருக்கிற மாதிரி மூணாவது படிச்சவே 3 கிளாஸ் வரல 3வது படிச்சு இதெல்லாம் சொல்றேன் உன் திறமை எல்லாம் எங்களுக்குலாம் வராது இப்ப என்னங்கன்னா இது 50 ரூபா இருக்குது நான் வண்டி போற வாரத்துக்கு நீ நடந்து ஒரு குட்டப்பனையா 50 ரூபாய்க்கு எடுத்து போயிடலாமா எனக்கு வாட்டா என்ன போய் சாப்பிடுங்க அவன் காய்ச்சே உறவனா இந்த இதுதான் காய்ச்சி இருக்காரு பூரா வெள்ளை பேப்பர் இது என்ன பூரா இல்ல என்ன இது இருக்கு பரிசு யாரு பரிச்சே மாமனது வேற அங்க இடம் இருக்கு வேற இடமா வேற இடம் பணம் வைக்க இருந்தா எடுத்துக்கவா அதுக்குள்ள இல்லன்னா கார்டு ஏடிஎம் கார்டு நான் ஏடிஎம் கார்டு அதுதான் அதுல இருக்கிறது கார்டு தான் நான் எங்க போய் ஏடிஎம் கார்டு வச்சுக்கிறேன் உண்மையா தாத்தா சரி கார்டு கிடையாது தாத்தா அந்த காலத்துல கார்டு எப்படி ஏடிஎம் கார்டு எப்படி 3வது படிச்சுக்கிறேன் சரி கார்டு எப்படி ஏடிஎம் கார்டு 5வது காலத்துல 3 இப்படி காமி சரி கார்டு எப்படி ஏடிஎம் கார்டு எப்படிக்கும் ஏடிஎம் கார்டு எப்படிக்கும் அது நான் பார்த்ததே இல்ல இப்பதான் என்ன அது இந்த இது அதுல இருக்கிறதா கார்டு பேர் என்ன என் பேரு அஜித் குமார் மிஸ்டர் அஜித் குமார் கிட்ட வா
இப்ப பாரு சொல்லுவாரு பாரு. பொய் பேசியா பேச மாட்டேன்னு கண்டுபிடிக்கலாம். பூ முட்டைக்காளி எல்லாமே கண்டுபிடி. சரி நீ வா பேசிக்க பேரு. அஜித் குமார் கிட்ட வா. பொய் பேச சத்தமா சொல்லு. பொய் பேச மாட்டேன். செருப்பு போய் பேச மாட்டேனா? செருப்புட்டு போய் பேச மாட்டேன்னு சொல்றாரு. தாத்தன் செருப்புட்டு எங்க தாத்தன் சொல்றாரு. பொய் பேச மாட்டேன். ஏன்னா அந்த நம்பர் பேர் கண்டுபிடிச்சேன். உன் பேர் என்ன? என் பேர் வந்து சுனில் குமார். சுனில் சுனில் குமார். சுனில் 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 குமார். சுனில். ஓகே சுனில் குமார். இது பேரும் ஒன்னா தான் வருது. குமார் குமார்னு. குமார் குமார் வருது. என்னது சுனில் குமார், அவர் அஜித் குமார். இன்சல் மாறுது. அவ்வளவுதான். இன்ஷியல் மாறுது. SAK. சரி இப்ப என்ன பண்றீங்க பண்ணுங்க. இப்ப என்ன நீ வந்து இங்க பாரு 50 ரூபா கொடுத்துக்கிறான். என்னை வந்து இந்த ஊருக்கு கூட்டி வந்து நம்மள ரொம்ப மானங்கட்ட பண்ணிட்டான். சும்மா யோ மாம்ஸ் அவ்வளவுதான் இருக்குது என்கிட்ட காசு. ஏயா நீ நான் சொன்னேன் எங்க தாத்தா உட்காந்து நிறுத்தியா அப்படின்னு. ஒன்னெல்லாம் இங்க பாரு என்னடா பண்ற? எங்க நான் என்கிட்ட காசு இல்லையே அவ்வளவுதான் இருக்குது. நான் என்ன வர சொன்னேன். நான் என்ன பண்ணிட்டேன்? அவரு தான் வந்தாரு. தூக்கி பறக்குதா இதே வித்தா அவரு எதுக்கு இப்படி வர சொன்ன? நான் எங்க வந்தேன்? அவரா தானே வந்தா வர சொன்னாரு. வந்தாரு. ஊருக்கு நானா வர சொன்னேன். ஊருக்கு யாரு நான் அங்கிருந்து வெள்ளாண்டி வேடாங்கல்ல சிறக்கிறேன். அங்க இருந்து யாரு கூப்பிட்டேன்? யாரா கூப்பிட்டு? அவரு மாம்ஸ் தான் கூப்பிட்டாரு என்னைய. ஊருக்கு வரேன்னு சொன்னேன். நீ என்ன வரேன்னாரு. சரி வாயா, நான் இருக்கிறது பார்த்தால என்கிட்ட 50 ரூபா தான் இருக்குது. எனக்கு இந்த சம்பளம் போல. எதுக்கு ஆகும்? நான் என்ன பண்ணிட்டு இப்ப சுச்சுவேஷன் அப்படி இருக்குது. பிச்சையும் போட மாட்டாங்க. அது வேணா வாசுவம் தான். பிச்சைக்கு போனா கூட பிச்சையும் போட மாட்டாங்க. அது வேணா வாசுவம் தான். உண்மைதான். போனா கூட பிச்சை எங்களை பார்த்த பிச்சைல பிச்சை எடுக்கணும். ஐயோ அப்பா என்ன போய் பண்றது சொல்லு பாக்கலாம். நம்ம வீட்டுல என்ன சோறு இருக்கும்? நீ அவனை விடு. அவன் பிச்சைக்காரன். அவனும் நம்மளோட பிச்சைக்காரன். நம்ம வீட்டுல என்ன சோறு இருக்கும்? நம்ம வீட்டுல இந்த காலத்துல எல்லாம் சோத்தா இருக்கும். அரிச்சு எனக்கு அரிச்சோறு போதும். உண்டை சின்ன வெங்காயம் கொடு. எனக்கு இது போதும். வேற என்ன இருக்குது? அது என்ன வேணுமோ நான் தரேன். என்னால முடியும். பாரு நீ நான் ஒரு ஆள் இவன் நம்பி வந்துட்டேன். நீ பாரு எங்க தாத்தனோட இதாக்குற. என்னால முடியும். என்ன வேணுமோ? பச்சை மிளகா வேணுமா? வெங்காயம் வேணுமா? வடை வேணுமா? கழிச்சா நீ உண்மையாலும் இல்லன்னு சொல்லல. உனக்கு எனக்கு அது போதும். இப்ப எது வேணாலும் கேட்ட பத்தியா? அவன் இருக்கிறதான் சொன்னான். உனக்கு என்ன வேணும்? நம்மளால முடியாத செய்யறன்னு சொன்ன. மனுஷன்னா மனுஷனுக்கு சாப்பிடக்கூடிய அவன் சாப்பிட்டா வகுத்து திருப்தி. இது பௌத்தி விடிஞ்சா என்ன போய் இதை கொண்டு போய் ஏதாவது பண்ணுமா? இல்ல இப்ப இது சாப்பிட்டு என்ன பண்ணுறா? விடிஞ்சா போய் தானே வேற இதை கொண்டு போய் என்ன கோட்டை கட்டுவியா? சொல்லு. எனக்கு ஆண்டவன் இருக்குது. உனக்கும் ஆண்டவன் இருக்கும். கண்டிப்பா அதுதான் ஆசீர்வாதம் தான்.